காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டையில் ஒரு வாரமாக தொடரும் மின்வெட்டால் நெசவாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் பெரும்பான்மையோர் நெசவு தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் தொழிலுக்கு மின்சாரம் மிக அத்தியாவசியமாக இருந்து வரும் நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து காலை மாலை வேளைகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களும் நெசவு தொழிலாளர்களும் அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாத அளவிற்கு கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். விடிய ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாகவே இதுபோன்ற அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கதையாகி வருவதாகவும் இதனால் வாழ்வாதாரத்தையே இழந்து தவிப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர் மின்வெட்டு காரணமாக கடந்த முறை ஆட்சியை இழந்த திமுக பட்டும் திருந்தவில்லையே என விவரம் அறிந்தவர்கள் அங்கலாய்க்கின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள கரடு முரடான சாலையை சரி செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்காடு நாகலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொளக்கூர் மலை கிராமத்தை சுற்றியுள்ள 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்துக்கு மக்கள் ஏற்காடு செல்லும் செட்டிப்பட்டி தார் சாலை மிகவும் மோசமாகி கரடு முரடாக உள்ளதால் 12 கிலோமீட்டர் தூரம் கொளக்கூர் சாலையை சுற்றி பயணிக்க வேண்டியுள்ளது. இதனால் தினசரி கூலி வேலைக்கு செல்வோரும் பள்ளி மாணவர்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவதால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கொளக்கூர் சாலை முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் கிராம மக்களின் நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நான் கொளக்கூர்ல மெடிக்கல் வச்சிருக்கேன். கரடியூர்ல இருந்து தார் சாலை ரொம்ப மோசமா இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல, இங்கே விளைஞ்சிருக்கிற பொருட்களை வியாபாரத்துக்காக எடுத்துகிட்டு போக முடியல. தினம் மக்கள் கீழே தான் விழுந்துட்டு இருக்காங்க. நான் மெடிக்கலுக்கு தினமே ஃபர்ஸ்ட் எய்டுக்காக இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. ஏர்வாடியிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து விபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தாறுமாறாக ஓட்டிய ஓட்டுநருடன் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கீழக்கரை முதல் RS மடை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது அரசு பேருந்து ஓட்டுநர் அச்சுறுத்தும் வகையில் ஓட்டியதால் இருசக்கர வாகனத்தில் இருந்த பெண் நிலைத்தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தனியார் பெட்ரோல் பங்கில் வாகனங்களுக்கு தண்ணீர் கலந்த பெட்ரோல் விநியோகம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கும்பகோணம் அருகே திருவள்ளஞ்சுழியில் செயல்பட்டு வரும் தனியார் பெட்ரோல் பங்கில் வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் போட்டுவிட்டு சென்ற போது சிறிது தூரத்திலேயே வாகனங்கள் பழுதாகி நின்றுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் குழாய் மூலம் எடுத்து பெட்ரோலை சோதனை செய்ததில் தண்ணீரும் கலந்திருப்பது கண்டு அதிர்ச்சியுற்றனர். இதைத் தொடர்ந்து சிலர் பிளாஸ்டிக் கேனில் பெட்ரோல் தருமாறு கேட்டபோதும் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வந்தது மேலும் உறுதியானது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் பெட்ரோல் பங்க் ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பாதிப்புக்கும் உள்ளானது. இந்த பெட்ரோல் வர மாட்டேங்குது, தண்ணி தான் வருது. ஒரு 30 பேர் நீங்கள் பெட்ரோல் போட்டு எல்லாரும் இங்கே இப்போ நீங்கள் வேலை கட்டி இங்கே தான் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்னு தெரியல எங்களுக்கு. ஓனர் பதில் சொல்ல மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு. மெக்கானிக் வரன்றாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. இன்னைக்கு பொழப்பு ஃபுல்லாக வீணாயிடுச்சு. வண்டியே 2 வண்டி இங்கே வீணாக போயிடுச்சு. இங்கே சர்வீஸ் ஷோரூம் போனாலே எங்களுக்கு செலவே பார்த்தீங்கன்னா 10,000 மேலே வரும். இதுக்கு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு போகலாம், இல்லை இன்னைக்கு கூலி தொழிலாளி தான் நாங்கள்.